Hello guys. Actually இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லயும் தமிழ்லயும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு டேபிள் ஃபேனை ரெடி பண்ண போறோம். ரெடி பண்றது மட்டும் இல்லாம அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, அது எப்படி எல்லாம் வேலை செய்யுது அப்படின்றத பார்க்க போறோம். வேலை செய்யறதுனா என்ன, சுவிட்ச் போட்டா ஓட போகுது அப்படின்றதெல்லாம் இல்ல. அது எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜில இருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அந்த ஃபேன் வந்து சுத்துது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண போற ஃபேன் எதுன்னா, ஆக்சுவலாக ஃபேனில் வந்துட்டு எஃப் மட்டும்தான் இருக்குது, மீதி ஏன்னெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இந்த ஃபேனோட கலரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது என்ன பிராண்டோட ஃபேன் அப்படின்னு. ஸோ அதனால் இதோட ஃப்ரண்ட் கவர் மட்டும் நான் இதில் வந்து காட்ட போகிறதில்ல. ஆக்சுவலாக என்ன காரணம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இது ஆல்ரெடி பிரிஞ்சு தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் இதை நம்ம ரக்கா பிரிக்க போகிறோம். அப்போ தான் இதுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இதை பிரிக்கலாம் வாங்க. இப்போதைக்கு இது நம்மளுக்கு தேவையில்லை, மெயின் பார்ட் இதுதான். மெயின் பார்ட் எடுத்துட்டோம். ஓகே, இதை நம்ம வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணோம். இதுதான் அந்த ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம டிஸ்அசெம்பிள் பண்ணி தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறோம். வீடியோவில் பார்க்குறதுக்கு வெறும் 10 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும், ஆனால் இதோட வேலை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வேலையாக இருக்கும். ஓகே, இது வர மாட்டேங்குது. இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. ஓகே கைஸ், இப்போ இது எல்லாத்தையுமே பிரிச்சாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இதுக்கு பேர் தான் ஆர்மெச்சூர். ஆர்மெச்சூர்னு சொல்லலாம், இல்லாட்டி ரோட்டர்னு சொல்லலாம். இது வந்து நம்ம சாதாரணமாக ரோட்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஸ்குரல் கேஜ் ரோட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்குரல்னால் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் இதில் ஸ்லைடாக இருக்கும். இது பார்க்குறக்கு ஒரு அணில் கூண்டு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்துட்டு அணில் வலை போன்ற ரோட்டர் அப்படின்னு இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இதில் இருக்கிறது வந்து சாஃப்ட். இந்த சாஃப்ட் தான் வந்துட்டு இப்படி பேலன்ஸ் பண்ணி இது வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து காரணமாக இருக்குது. அண்ட் இதில் பார்க்க வேண்டிய இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஃபேனோட பாடி. இந்த பாடியில் தான் முக்கியமான 2 மேட்டர் இருக்கு. காலம் அப்படி கெட்டு கிடக்குது. சினிமாலையும் மசாலா கேட்குறாங்க, வைத்திய தொழிலையும் மசாலா கேட்குறாங்க. இதுதான் இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேட்டர். இதைத்தான் இப்போ நம்ம நோண்டி வெளியில் எடுக்க போகிறோம். கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். இதை செங்குத்தா நிக்க வச்சு ஓகே கைஸ், உருண்டையா 2 இருக்குதா? உருண்டையா ஒரு கட்டி தான் எடுத்தாங்களா கண்ணே? இந்த 2 தான் வந்துட்டு இந்த சாஃப்ட்டை தாங்கி பிடிக்கிறதுக்கும் அண்ட் இது வந்து ஃப்ரீயாக ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கும் காரணமாக இருக்குது. ஸோ இதில் தான் வந்து இந்த ஃபேனில் வந்து பிரச்சனையே இருக்குது. இது என்னென்னா, ரொம்ப நாள் வந்துட்டு இது ஓடிட்டே இருந்தாங்காட்டி இந்த சாஃப்ட்டு இந்த புஷ்ஷு வந்து தேஞ்சு போயிடும். தேஞ்சு போய் அதோட துகள்களெல்லாம் இதுலேயே படிஞ்சு ரொம்ப நாள் அப்படியே நின்றுச்சுன்னா சாஃப்ட்டையும் புஷ்ஷையும் நல்லாவே தேய்ச்சி விட்டுரும். தேய்ச்சி விட்டுருச்சுன்னா இந்த ஃபேன் வந்து ஓடாது. அப்படியே ஓடினாலும் பயங்கரமான சத்தத்தை கொடுக்கும். அண்ட் இதுதான் இந்த ஃபேனோட காயில், கோர், வைண்டிங், இது இப்படி நிறைய பேர் இருக்குது. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சயின்ஸ் சப்ஜெக்டில் காந்தவியலை பற்றி பேசிக்காக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஃபுல்லாக சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்காது. இதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தேவையான பாயிண்ட்ஸை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், காந்தவியல் பாடத்தோட பேசிக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது காந்தத்தோட தன்மை. காந்தத்தில் பொதுவாக 2 திசைகள் இருக்கும், ஒன்று நார்த், இன்னொன்று சவுத். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரே மாதிரியான திசைகள் ஒன்றை ஒன்று விளக்கும், வேறு வேறு திசைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். காந்தத்தோட தன்மை அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, காந்தத்தில் மொத்தம் 2 வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை இயற்கையாக உருவான காந்தம் அண்ட் இன்னொரு வகை செயற்கையாக உருவாக்கப்படுகிற காந்தம். இதில் நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, செயற்கையாக உருவாக்கப்படுற காந்தத்தில் ஒரே ஒரு இது மட்டும்தான், அது என்னென்னா மின்காந்தம். அந்த மின்காந்தம் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இரும்பு துண்டு எடுத்துக்கிட்டு அதில் நம்ம செம்பு கம்பியை சுற்றி ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம கொடுத்தோம்னா அந்த இரும்பு துண்டு மேக்னெட்டாக மாறும். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம வந்து மாற்றி கனெக்ட் பண்ணும்போது அந்த இரும்பு துண்டு மேக்னெட்டாக மாறிச்சு இல்லைங்களா, அந்த மேக்னெட்டோட திசை மாறிடும். அதாவது நார்த் போல் சவுத் போல் அப்படின்றது அது அப்படியே மாறி சவுத் அண்ட் நார்த்தாக மாறிக்கும். அண்ட் இதுதான் இந்த ஒரு காயிலில் நடக்குது. இந்த மின் காந்தத்தில் எப்படி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த
ரோட்டரை எப்படி சுத்த வைக்குது அதைத்தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். இதுதான் அந்த காயில். இந்த காயிலில் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு இரும்பு துண்டில் ஒரு செம்பு கம்பியானது சுத்தப்பட்டிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு இரும்பு துண்டில் செம்பு கம்பி சுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து ஸ்லாட் பை ஸ்லாட்டாக சுத்தப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளுக்குள்ளே வருது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் காயில்னு சொல்லுவாங்க. இங்கே வெளியில் வர்றது எல்லாமே ரன்னிங் காயில்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளாக் வைஸில் இருக்கும் அண்ட் இது அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். இது கிளாக் வைஸில் இருக்கும், இது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்துட்டு நார்த் போல் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது அப்படியே சவுத் போலாக இருக்கும், இது மறுபடியும் நார்த் போலாக இருக்கும், இது வந்து சவுத் போலாக இருக்கும். இது ஸ்டார்டிங் காயிலோடது அண்ட் இது வந்து ரன்னிங் காயில். அவனுக்கு அதே தான் சாமியா. அண்ட் அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லாட் தான் வந்துட்டு நார்த் போல் அண்ட் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல்னு மாறி மாறி இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கொடுக்கக்கூடியது வந்து நம்ம வந்து ஏசி சப்ளை தான் கொடுக்க போகிறோம். ஓகே, இதுதான் ஏசி சப்ளையோட வேவ் ஃபார்ம். இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இதோட சைக்கிள் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டோட திசையை மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கும். இப்படி இருந்தால் அந்த ரோட்டர் சுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தாது. ஏன்னா ரோட்டர் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். அப்படி நிற்கும்போது சம்டைம்ஸ் ஹம்மிங் சவுண்டு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. இதுக்காக தான் சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் கெப்பாசிட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மோட்டரில் கெப்பாசிட்டர் ரன்னிங் கெப்பாசிட்டராக யூஸ் ஆகுது. இதனால் வேவ்ஃபார்மில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும். அது என்னென்னா 90 டிகிரிஸ் ரீச் ஆகும்போது 0 ஸ்டேட்டுக்கு வரும்போது காயிலில் கான்ஸ்டண்ட்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போது ரோட்டர் சுற்ற ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் இதில் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. கெப்பாசிட்டரை பற்றி மட்டும் நம்ம பேசணுன்னா 10 நிமிஷம் வீடியோ பத்தாது. ஸோ இந்த மோட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பட் இந்த மோட்டரில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் இதே காயிலில் தான் இருக்குது. இது ஸ்டார்டிங் காயிலோட ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மோட்டரோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கலாம். பட் இதோட ஒரிஜினல் சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் புரியாது, பரோட்டா கொத்துக்கறி மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்டார்டிங் காயில். இதோட செகண்ட் வைண்டிங்லேருந்து ஒரு லீடு ஒன்று எடுத்திருப்பாங்க, இது வந்து ஸ்லோ ஸ்பீட். அண்ட் தேர்ட் வைண்டிங்லேருந்து ஒரு லீடு எடுத்திருப்பாங்க, இது வந்துட்டு மீடியம் ஸ்பீட். அண்ட் ஃபோர்த் லீடு எடுத்திருப்பாங்க, இது வந்து ஹை ஸ்பீட். ஸோ அதிகமான டர்ன்ஸ் வந்துட்டு அதிகமான ஸ்பீடை கொடுக்கும், கம்மியான டர்ன்ஸ் கம்மியான ஸ்பீடை கொடுக்கும். ஸோ இப்படி தான் இதில் வந்து ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணி இதிலேருந்து எடுக்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போ வந்து கவனிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட்டு இருந்த ஆர்மேச்சருக்கும் இப்போ இருக்கிற ஆர்மேச்சருக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாஃப்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பழைய சாஃப்ட் அண்ட் புஷ். நம்ம அந்த நோண்டி வெளியே எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு இந்த புது புஷ்ஷை வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இது வந்துட்டு ரொம்பவுமே ஸ்மூத்தாக டேர்ன் பண்ணோம். ஓகே, நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட வெளியில் மட்டும் இந்த துருக்கரை இல்லை, உள்ள ஸ்லாட் பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயுமே துருக்கரைகள் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு எமர் சீட் வச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிறத சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த குப்பைகளை அப்புறப்படுத்தி ரோட்டர்ஸை தயார்படுத்தணும். ஓகே, இப்போ இந்த காயில் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எதுக்காக இப்படி வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் நடுவில் ஒரு மெல்லிசான அளவில் தான் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை வந்துட்டு துரு வந்து ஆக்குப்பை பண்ணிடுச்சுன்னா இது வந்து ஃப்ரீயாக சுற்ற முடியாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட தலையை திருப்ப வைக்கிறதுக்கான ஆசிலேஷன் சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சுற்றும் போது இந்த ஆசிலேஷன் வந்து சுற்றுதா அப்படின்றத வந்து பார்க்கணும். அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதை எடுத்து இந்த நெக்கில் வச்சு கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போ இது ப்ராப்பராக ரன் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு. எதுவுமே சொல்லாமல் இதான் நடந்ததுன்னு சொல்கிறேன். ஐயோ அண்ணே, அது பெரிய ஃப்ளாஷ்பேக்ண்ணே, அது சொன்னால் போர் அடிக்கும், தயவுசெய்து புரிஞ்சுங்க. இதுக்கு நம்ம இப்போதைக்கு இப்போ ரக்கையை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி இதை நான் ஓட்டி காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் இது சுற்றுறது உங்களுக்கு தெரியும். எடுத்தியா ஒரே சொல்லுது. அவ்வளோதான், இது லாக் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இதுக்கு சப்ளை கொடுத்தோம்னா இது ஓடுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம அதை ஓட்டி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஓடுது. இப்போ வந்து ஆசிலேஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணோம்.
ஓகே, இப்போ இது ஆசிலேஷன் ஆகிட்டு இருக்கு. கேமரா ஆடுதுடா. ஏண்டா ஆர்டரை எதிர்காத்துப்பா. ஓகே கைஸ், அவ்வளோதான். அண்ட் இதோட வீடியோ முடியல, இன்னும் ஒரு சிலது இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபேனை நம்ம ரெடி பண்ணியாச்சு, எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்த்தாச்சு. இதில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். இது சீலிங் ஃபேன் மாதிரி கிடையாது. சீலிங் ஃபேன் ஒரே இடத்துல தான் சுற்றும். அது மட்டும் இல்லாமல் அது ரூமோட காற்றை ஒரே இடத்துலேருந்து சர்க்குலேட் பண்ணுறங்காட்டி சீலிங்கில் இருக்கிற ஹீட்டையும் கீழே அனுப்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஃபேன் போட்டிங்கன்னா ஏதோ அனல் காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும். எரியுதடி மாலா ஃபேன் அப்படின்னு கதறுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, ஒரே இடத்துல மட்டும் யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு ப்ரோட்டோடைப். இதை நீங்கள் எங்கே வேணால் தூக்கிட்டு போய்க்கலாம், எங்கே வேணால் வச்சு யூஸும் பண்ணிக்கலாம். ஒரு சாக்கெட் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஃபேன்ஸில் ஆசிலேஷன் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா இப்படின்னு ஆடும். ஸோ ஒரு இடத்துக்கு மட்டும் ஃபோக்கஸாக காற்று வராமல் சுற்றி ஏகமாகவும் காற்று வரும். பட் அது கொஞ்சம் கடுப்பாகவே இருக்கும். ஆனால் சீலிங் ஃபேனை விட இதில் அது அட்வான்ஸில் இருக்கிறங்காட்டி இது ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் முடிஞ்சுது. அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜுக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த சாஃப்ட்டும் அண்டு புஷ்ஷும் ரொம்ப நேரம் ஓடி தேஞ்சு போகிறது, அது ஒரு டைம் மட்டும் ஆகாது, இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் பூரா உராஞ்சிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடம் தேஞ்சு தான் போகும். இயர்லி ஒன்ஸ் அந்த சாஃப்ட் அண்ட் புஷ்ஷை நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி தான் வரும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இது அந்த காலத்தில் வந்த மாதிரியான ஃபேன் கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே இன்னும் ஸ்டில் நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு சர்வீஸும் பண்ணாமல். அப்போ இருந்ததுலாம் வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டி வைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதில் இல்லை. தரமான பொருளை தயாரிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான். இந்த நெக்கை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான நாப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு பிளாஸ்டிக்கை தான் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ இது வந்து லைட்டாக கொஞ்ச நாள் போக போக இது வந்து அதிர்வில் வந்துட்டு டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதான், இது வந்து இப்படி தொங்கிடும். என்ன தொங்கிருச்சு? அவ்வளோதாங்க. இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ இதை நான் சொன்னதுக்கப்புறம் இதை வாங்குறதா வேணான்னு சொல்கிறேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வாங்கணும்னு சொல்ல மாட்டோம், வாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, எந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எந்த மாதிரியான இதை வந்து வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் HK Weave சேனலை. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. டடா, பை பாய், see you. எரியுதுடி மாலா ஃபேன போடு எரியுதுடி மாலா ஃபேன போடு எரியுதுடி மாலா ஃபேன போடு